ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். பெரியவா சத்தாரால இருந்துருக்கிற சமயத்தில் பெரியவா அப்பெல்லாம் ஏகாதசிக்கு ஒரு கிளாஸ் பால் குடிப்பாளாம். அந்த பால் குடிக்கிறது எப்படி நிற்கிறது, நின்று போச்சு. பச்சை தண்ணி பல்ல படாமல் எப்படி பெரியவா அப்படி எல்லாத்தையுமே நிறுத்திவிட்டா. ஏகாதசி அன்னைக்கு பச்சை தண்ணி பல்ல படாமல் எப்படி இருந்தா, எப்படி அந்த பழக்கம் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது இந்த சத்தாரா யாத்திரை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்தாராவில் பெரியவா முகாம் இருக்கும்போது அங்கே ஒரு நாளைக்கு இந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதோ ஆகிட்டு ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து வேலை பண்ணிட்டுருக்கான். ஒரு ஏகாதசி தினம் அன்னைக்கு இதே மாதிரி காலையில் பெரியவா பால் குடிச்சு விட்டு பூஜையெல்லாம் முடித்து பாலை குடித்து உக்காண்டிருக்கா ஓய்வா. அந்த எலக்ட்ரிஷியன் பையன் வந்து வடநாட்டு பையன், நார்த் இந்தியன். சத்தாராவில் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தானே. அப்போது அவர் வந்து எலக்ட்ரிக் வேலை பார்த்துட்டுருக்கார். காலையில் வந்தவன் அந்த இளைஞன் பார்த்துட்டுருக்கான். ஒரு இடமா பார்க்குறான். மத்தியானமாச்சு, சாயந்தரமாச்சு, பெரியவா அவனை கவனிச்சுட்டே இருக்கா. அவன் இறங்கி போய் ஏதோ ஒரு டீ குடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கோ எங்கேயுமே போகலை. ஒரு இடத்த மாற்றி ஒரு இடம் அந்த ஹாலில் வேலை பார்த்துட்டே இருக்கானே பொழிய அவன் அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு போன மாதிரி பெரியவா அவன் போன மாதிரி தெரியவே இல்லை. இதை பெரியவா கவனிச்சுட்டே இருக்கா. சாயந்தரம் ஆச்சு, அவனோட வேலை முடியிற நேரம் வந்தாச்சு. அப்போ கூட பெரியவா பார்த்தா அவன் ஓயாமல் வேலை செஞ்சுட்டுருக்கான். இப்போ பெரியவா சொல்கிறான் அந்த கைங்கரியதாரர் கூப்பிட்டு, ஏண்டா நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவன் காலையிலேருந்து சொட்டு தண்ணி குடிக்காமல் வேலை பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது காப்பியாவது குடிச்சிட்டு வர சொல்கிறா, ஏன் அப்படி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு கேளு, சாப்பிடக்கூடி போகாமல் அப்படின்னு கேட்குறா பெரியவா. அப்பா வா கேட்குறா. அவங்க அந்த கைங்கரியதாரர் போய் அந்த பையன்கிட்ட கேட்குறேன், பெரியவா உங்களை சாப்பிட்டுட்டு வர சொல்கிறார் அப்படின்னோன்னே, நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், விரதம், ஏகாதசி விரதம் அப்படின்னு அப்படி சொன்னோன்னே அந்த கைங்கரியதாருக்கு வயத்தில் புளியை கரைக்கிறது. எந்தக்கு சொல்லுங்க. அந்த கைங்கரியதாரர் மற்ற கைங்கரியதாரர்கள் எல்லாம் அன்னைக்கு ஏகாதசிக்கு கோதுமை தோசைங்கிற பேரில் எல்லாம் 4-5 தோசைகள் வச்சு அடிச்சிருக்கு. அவள் பெரியவாள்கிட்ட போய் இதை சொன்னால் ஃபஸ்ட்டு அவளை தான் திட்டுவா. அதனால் புளி கரைக்கிறது அவனுக்கு, அந்த கைங்கரியதாரருக்கு புளி கரைக்கிறது. அவர் மெதுவாக வந்து, பெரியவா அவர் வந்து இன்னைக்கு ஃபுல் பட்னியாம், ஏகாதசியாம், அதனால் என்னடா ஒரு டீயாவது குடிச்சிட்டு வர சொல்ல அப்படிங்கிற பெரியவா. அப்போ அவர் பின்னியும் போய் சொல்கிறார், டீயாவது குடிக்க சொல்கிறா பெரியவான்னு, நான் இன்னைக்கு நிர்ஜலம், ஒன்றுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து மேலேருந்தே சொல்கிறான். சொன்னோன்னா அவருக்கு இன்னும் பயத்தை கலக்கிறது அந்த கைங்கரியதாரருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோதான், ஆப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிண்டு வர்றார். பெரியவா அவர் நிர்ஜலமாம் பெரியவான்னு. பலே பலே பா 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 எப்பேற்பட்ட பக்தி பாத்தியா இந்த வடநாட்டுக்காரர்களுக்கு. ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல பட்னி. பாப்பா இப்படி அளவா இருக்கணும். நானும் இருக்கேனே, காலையில் பாலை குடிச்சுட்டு உட்காண்டிருக்கேன். ஒரு சன்னியாசியாக இருந்துட்டு ஒரு வேலையும் செய்யாக்கி பூஜையும் பண்ணிட்டு உட்காண்டிருக்கேன். ஆனால் பாலை குடிச்சிருக்கேன். ஏன்னா போய் ஜெகத்குருன்னு சொல்கிறேன் நீங்கள்லாம் அப்படின்னா எல்லாரையும் பார்க்குறார் கைங்கரியதாரர்கள் எல்லாரையும். பெரியவா அதனால் என்ன பெரியவா, பால் குடித்தா என்ன தோஷம் இல்லையே பெரியவான்னு. நான் எல்லாம் சன்னியாசின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறேன்டா. அந்த குழந்தைய பாருடா, அத்தனை சின்ன வயசு, அந்த குழந்தை நிர்ஜல பட்னி கிடக்கிறது. இனிமேலே நான் ஏகாதசிக்கு நிர்ஜல பட்னி தான். ஆமாம், இனிமேல் யாராவது என்னை பால் குடின்னு வற்புறுத்தினேள், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நானும் இதே மாதிரி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அன்னைக்கு கங்கடம் கட்டின்றாலும் பெரியவா. ஏற்கனவே சாப்பிட்றது பொரி, அப்புறமா ஒரு வாழைப்பழமோ ஏதோ, அதுலேயும் போச்சு விழுந்துதா இது அப்படின்னு வாழ்க்கையில் ரொம்ப கவலையாக போயிடுது. நல்ல வேலை அவளை எதுவும் திட்டலை பெரியவா அப்படின்னு நினச்சிட்டு அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டாளாம் அவள். அதுலேருந்து தான் பெரியவா ஏகாதசியிலே நிர்ஜலை இப்படி ஒருத்தரை இத்தனைக்கும் பெரியவா வந்து ஜெகத்குரு பெரியவாளை பார்த்து தான் நம்மளுக்கு கற்றுக்கணும். ஆனால் பெரியவா பல பேர்கிட்டேருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பெரியவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு இந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு சொல்லாருது இல்லையா. இதே மாதிரி என்னாச்சுன்னா, சமர்த்த ராமதாஸோட சமாதிக்கு பெரியவா நடந்தே போய் சத்தாராலேருந்து சஜ்ஜன் காட் வரைக்கும் நடந்து போய் தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு போனோன்னே அங்கே மலை ஜாதிவாசிகள்லாம் இருந்தாளாம். அவள்லாம் ஏதோ அங்கே போய் சமாதியை தரிசனம் பண்ணிட்டு பர்த்தா அவள்லாம் என்னவோ குடிச்சுட்டு இருந்தா. என்னது அது, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருக்கா பெரியவா. இல்லை பெரியவா, நாங்கள்லாம் வந்து இப்படி ஒரு வாழைக்காயை வந்து
கூழ் மாதிரி செஞ்சு அதை சாப்பிட்டுன்னு இருக்கோம், இதுதான் எங்களுக்கு ஆகாரம் அப்படின்னு தப்பி தவறி சொல்லிவிட்டா. போச்சு பெரியவா அதை பிடிச்சிட்டு விட்டாளாம். பலே பலே, ரொம்ப நல்லா இருக்கே, வாழைக்காயை கூழாக்கி சாப்பிட்றதா, எவ்வளோ சிம்பிள் லிவிங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எப்படி எங்களுக்கு சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி கைங்கரதாரர்கிட்ட அதை எப்படின்னு கற்றுண்டு அதுலேருந்து பெரியவாளோட ஆகாரமே வாழைக்காய் தான். வாழைக்காய் கொஞ்சம் கேஸுங்கிறதுனால இந்த நேந்திரம்பழத்தை எடுத்து அது மாதிரி ஏதோ கஞ்சி மாதிரி ஆக்கி அதை மாதிரி டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா பெரியவா. இப்படி எங்கே போனாலும் யாரெல்லாம் பட்டினி கிடக்கிறாளோ அவளை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பெரியவா அதை பண்ணிட்டு விட்றா. சாப்பிட்றதே ஏற்கனவே கம்மி, நீ இது மாதிரி வேறு செஞ்சால் இப்படி தெம்பு இருக்குன்னு நம்ம நினச்சிப்போமானா, அவரை மாதிரி தெம்பா ஸ்பீடாக நடக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படியே ஒரு விறுவிறு விறுவிறுவிறுன்னு நடை. சஜ்ஜன் காட்டுக்கு 90 வயசில் நடந்து போயிருக்கார் சத்தாராலேருந்து. யாருக்காவது முடியுமா சொல்லுங்க? நம்மள தான் நினச்சிக்கிறோம், ஆனால் அது பரமேஸ்வரர் அல்லவா, அவருக்கு அதெல்லாம் சாப்பாடெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இது மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பெரியவா எப்போவுமே இந்த சாப்பாடுங்கிறது பொறிக்கிறது தான் ஒழிய இந்த போஜனம் அதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை எங்க. அப்படி ஒரு சிம்பிள் லிவிங்கு, ஹை திங்கிங் தான் பெரியவாளுக்கு என்றைக்குமே. அப்படிங்கிறது நம்மளுக்கு இது மாதிரி சம்பவங்களில் நம்மளுக்கு தெரிய வருது. குருநாதா காமாட்சி சரணம்.